ஒரு பள்ளிக்கூடத்துல காலையில பிரேயர் நடக்குது, அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வர்றாரு அப்படின்னு ஒரு பேச்சு. அதனால காலையில இருந்து எல்லாரும் டிசிப்ளினா இருக்கணும். நம்ம பழக்கமே என்ன தெரியுமா, எப்போதும் டிசிப்ளினா இருக்கணுங்கிறது கிடையாது. யாராவது வந்தா டிசிப்ளினா இருக்கும். வீடே எப்ப சுத்தமாகும் பார்த்திருக்கீங்களா? ஒரு வீடு முழுக்க சுத்தமாக வேண்டும் என்றால் உங்களுடைய உயர் அதிகாரியோ உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்களோ வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீடு சுத்தமாயிரும். அது வரைக்கும் அது அங்கிட்டு கிடக்கும், இது இங்கிட்டு கிடக்கும், எல்லாம் தெருவுல கிடக்கும். அது மாதிரி பள்ளிக்கூடத்துல இன்ஸ்பெக்டர் வர்றாரு அப்படின்னு அட்டச்சு பிடிச்சி எல்லாம் டிசிப்ளினா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், எல்லாம் வரிசையில நிக்கணும், ஒண்ணு போல கிளாஸ்க்கு போகணும், பயங்கர கட்டுப்பாடு. பிரேயர் முடியுது, ரொம்ப நேரம் அன்னைக்கு பார்த்து பாட்டெல்லாம் பாடி செய்தி எல்லாம் வாசிச்சு பிள்ளைகள் ஒண்ணு போல வரிசையில போகணும் அப்படின்னு இருக்காங்க. 2 பசங்க மட்டும் கூடால கூடி புகுந்து தட தட தடன்னு கிளாஸ்க்கு ஓடிட்டாங்க. இப்ப ஹெட் மாஸ்டர் பிடி மாஸ்டர் கூப்பிட்டு கேட்டார், கவனிச்சிங்களா அப்படின்னு. கவனிச்சேன் சார், இப்ப வந்துடுறேன்ட்டு ஒருவருன்னு போய் எவன் ஓன்னான்னு கண்டுபிடிச்சு 2 பேரையும் நல்லா சாத்துன்னு சாத்தி அவருடைய ரூமுக்கு கூட்டு வந்திருக்கிறார், ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு. சார் உனக்கு 2 பேரும் தான் சார் ஒழுங்க கெடுத்துட்டு ஓடுனவங்க, கொண்டு வந்துட்டேன். சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அறிவு இருக்காயா உனக்கு, கவனிச்சியான்னு கேட்டேனே, கவனிச்சியா? அதான் சார் கவனிச்சேன், இவங்க 2 பேரும் தான் சார் ஓடினவங்க. அவன் ஏன் ஓடினான்னு கவனிச்சியா? தெரில சார், 2 பேருமே செருப்பு போடாம இருக்காங்கயா, ரொம்ப நேரமா வெயில்ல நின்றுட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு காலு சூடா இருந்திருக்கு, அதனாலதான் தாங்க முடியாம அவன் உள்ள ஓடி இருக்கிறான், அத கவனிச்சியா? அவங்களுக்கு செருப்பு எதுவும் வாங்கி கொடுத்தியான்னு கேட்கறதுக்கு தயா கவனிச்சியான்னு கேட்டேன். நீ இன்னும் 2 பேரு இழுத்து பிடிச்சி அடிச்சு கொண்டு வந்திருக்கிறிய, என்ன அநியாயம், கூட்டு போய் செருப்பு வாங்கி கொடு அப்படின்னாரு. அப்போ ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கும் கவனிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? ஏன் அந்த பிள்ளைங்க ஓடினாங்கன்னா ஒழுங்கை கெடுத்து விட்டு ஓடினார்கள் அப்படின்னு அவர் நினைத்தார். அவங்க 2 பேர் காலிலையும் செருப்பு இல்லாத காரணத்தினால் அந்த பிள்ளைகள் வெப்பம் தாங்காமல் ஓடினார்கள் என்று அவர் கவனிச்சார் இல்லையா? அதுதான் தாயுள்ளம்.